வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க. நான் ஒரு கட்டு கீரை எடுத்து எல்லாம் அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து தண்டு இருந்தாலும் சேர்த்திங்க. தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிலர் வந்து தண்டு எடுத்து போட்டுருவாங்க, அதனால் தண்டு சேர்த்திங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. அதில் வந்து பெரிய கரண்டில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புங்க நல்லா பொரிஞ்சு வைப்பேங்க. இது கலர் மாறுற அளவுக்கு நம்ம அது மாதிரி பருப்பு விடலாம். இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு பூண்டு வந்து தோலோடு தட்டி 1 மதியமாக தட்டிக்குங்க. ஒரு 10 பல் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் கலந்துக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒன்றுங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கணுங்க. அதே கூடவே 2 காஞ்சி மிளகாங்க இதை மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், விதை தட்டிட்டு போடுங்க. அதையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணுங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை போட்டு எண்ணெயில் நல்ல மாதிரி கரைச்சி விடணுங்க. கொஞ்சம் நேரம் வேகும். இதுலேருந்தே தண்ணி வருங்க. ஆனால் நம்ம தண்ணி வந்து உடனே சேர்க்கக்கூடாது. அதே போல் உப்பு வந்து உடனே போடக்கூடாதுங்க. இப்போ நம்ம போடும்போது கீரை அளவு அதிகமாக தெரியும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வதங்கி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி வரும்போது கீரை நம்மளுக்கு கம்மியாக தெரியும். அதனால் உப்பு வந்து இது வந்து ஓரளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக ஆகுது பாருங்கள். அந்த டைமில் நம்ம உப்பு சேர்க்கணும். இதில் இப்போ நல்லா இதுலேயே அப்படியே கலரி விட்டோன்னே கொஞ்சமாக நம்மளுக்கு கீரை வதங்கி வரும். பார்த்திங்கன்னா நம்ம கீரை போடும்போது எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு பார்த்திங்களா. கடாய் ஃபுல்லாக இருக்க போல் இருந்துச்சு. அப்படியே நம்ம அப்படியே எண்ணெயிலேயே பெரட்டி வரும்போது அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்து அப்படியே சுண்டி கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்த்திக்கணுங்க. இப்போ முதல்ல போட்டு அதிகமாகிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணியை அது மாதிரி ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சமாக தெளிக்கிற மாதிரி இருக்கணும். சீக்கிரமாக வந்துடுங்க. தண்டெல்லாம் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால தட்டுன்னு வெந்துடும். இப்போ அவ்வளோதாங்க. இது ஒரு முறை கலந்து விட்டு கொஞ்சம் இது வேகிற வரலாம் நம்ம வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா கீரை அந்த தண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சிங்க. ஒரு தண்டு எடுத்து அழுத்தி பார்த்தா தெரியும் சட்டுன்னு வெந்துடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் போடணுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி தேங்காய் எடுத்து 2 பீஸ் எடுத்து நல்லா திருகிட்டு இதில் சேர்த்திங்க. எனக்கு தேங்காய் வேணான்றதுனால நான் போடலை. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இன்னும் பால் விட்டு தாய்மார்க்கு வந்து இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா குழந்தைக்கு பால் இது அதிகரிக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இது வந்து உடல் உபத்திரம் எதுவுமே வராதுங்க இதை சேர்த்திக்கிட்டா. இதில் வந்து ஏசி வைட்டமின் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது கீரை இந்த அரைக்கீரை வாங்கி பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு கீரை கிள்ளிட்டு புளி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு கடைஞ்சி கட்டியாக வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.